ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலும் உங்கள் அனைவரையும் காண்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த காலை வேளையிலும் அனைவரும் அமர்ந்து இந்த காலை வேளையில் விடுதலையோடு தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. முதலாவதாக ஒரு பாடலை அமர்ந்திருந்து நாம் பாட போகிறோம். அவன் நம்முடைய நம்பிக்கை நங்கூரமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என்னேசையா, இந்த நாள் வரை உண்மையே நாங்கள் பற்றி கொண்டோம், இனியும் உண்மையே நாங்கள் பற்றி கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இன்னும் உற்சாகமாக சொல்லலாமே. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை முழுவதும் நம்பிக்கையற்ற உங்கள் சூழ்நிலை மனநிலை எல்லாம் மாறப்போகுது. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை ஒரு நம்பிக்கையின் ஞாயிறு. ஹல்லேலூயா. என்ன ஞாயிறு? நம்பிக்கையின் ஞாயிறு. ஹல்லேலூயா. விசுவாசத்தின் ஞாயிறு என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் இந்த காலை வேளையில் முழுமையாக அவரை சார்ந்து கொண்டு, ஆண்டவரே நான் அல்ல நீரே இந்நாள் வரை என்னை வழிநடத்தி சென்று துதித்து துதித்து உம்மை மகிழ்ந்து புகழ்ந்து பாட போகிறேன் என்று சொல்லி அவரை நாம் போற்றி துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆயத்தமாக இருக்கீங்களா? பாடலாமா? எத்தனை பேர் பாடலான்னு சொல்கிறீங்க? எத்தனை பேருக்கு பாட வேண்டாம்? பாதி பேர்த்துக்கு பாட வேண்டாமா? பாடலாமா? மகிமையின் நம்பிக்கையே சொல்லுங்க. மகிமையின் மாறிடாத என்னேசையா. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? 1 2 3. பிரின்சி தெரியுமா? குயின் தெரியுமா? வெரி குட். மற்றவங்களுக்கெல்லாம் தெரியுந்தாங்கண்ணா சோத்திரம் தெரியும். ஓகே, நம்ம பாடலாம். மகிமையின் நம்பிக்கையை மாறிடாத என்னேசையா, எங்கள் நம்பிக்கையே அவர் தான் என்று சொல்லி பாட போகிறேன். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? ஆமென். நல்லா மகிழ்ச்சியாக அவரை துதித்து பாடலாம். துதித்து துதித்து மகிழ்ந்து
நம்முடைய விசுவாசத்தை வளர செய்கின்ற பாடல். ஹல்லேலூயா. ஆமென். அவர்தான் நம்முடைய நம்பிக்கை, அவர்தான் நம்முடைய நம்பிக்கை நங்குரமாக இருக்கிறார், நம்முடைய விசுவாச பாதையில அடித்தளமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம எல்லாருக்கும் என்ன பேருங்க? விசுவாசிகள். யாரை விசுவாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் சுகந்தரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. காணப்படாதவைகளை அவர்கள் நம்பினார்கள். விசுவாசம் என்பது இதெல்லாம் நடக்கும், உனக்கு முன்பாக இதெல்லாம் காமிச்சு ஆண்டவர் அதுக்கப்புறம் நம்ம நம்புறது இல்லை. இதெல்லாம் உனக்கு தருவேன்னு வார்த்தையின் மூலமாக நம்ம வசனத்தை வாசிக்கும் போது சொல்றாரு. என் வாழ்க்கையில் அது ஒன்றும் நடக்கவே இல்லை, இருந்தாலும் தேவனை விசுவாசிக்கிறேன், நான் ஆராதிக்கிற தேவன் என்னார் என்று எனக்கு தெரியும், இது நிச்சயமாய் அன்று ஆபிரகாமின் வாக்குத்தத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும், ஏனென்றால் அவருடைய ரத்தத்தினால் அனைத்தும் ஆமென்றும் ஆமென் என்றும் எனக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலையில் நம்பிக்கையினால் தான் நான் வாழ்வு பெற முடியும். சொல்லுங்க, எதனால வாழ்வு பெற முடியும்? இந்த உலகத்தில் கூட சொல்லுவாங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஒன்றுமே முடியலைன்னா கூட என்ன சொல்லுவாங்க? ஏப்பா சோர்ந்து போகிற, நம்புப்பா, எல்லாம் எவ்வளோ பிரச்சனைனாலும் எல்லாம் வந்துடலாம், நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை அப்படிம்பாங்க. ஆனால் வசனத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லியிருந்தது என்ன? நம்பிக்கையினால் தான் நீ வாழ்வு பெறுவாய், நம்பிக்கையில் தான் நீதிமான் பிழைப்பான், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அங்கிருந்து தான் இந்த வார்த்தையெல்லாம் உலக வட்டாரங்களில் என்ன பண்ணுச்சு? வந்துச்சு. ஹல்லேலூயா. இனி இந்த வார்த்தையை சொல்லும் போது நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். நீங்களே ஒரு யூடியூப் பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லாரும் என்னென்னமோ சொல்லியிருந்தாலும் ஒரு சிலர் இந்த மோட்டிவேஷன் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? வாழ்க்கை குறித்து தத்துவங்கள், வாழ்க்கை குறித்து ஃபிலாசபி, சைக்காலஜி மூலமாக வாழ்க்கை குறித்து சில பிரின்சிபல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம எப்படி இருக்கணும், எப்படி டிசிப்ளினாக இருக்கணும் வாழ்க்கையில் என்று சொல்லி சொல்லும் போது, அதெல்லாம் கேட்கும் போது நம்முடைய எண்ணங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி உண்டாகிறது. என்ன உண்டாகிறது? நானும் ஜெயிக்கலாம்ல, அவங்கெல்லாம் ஜெயிச்சாங்க. எத்தனையோ புகழ் பெற்றவர்களெல்லாம் இந்த ஸ்கூல்லெல்லாம் சீஃப் கெஸ்ட்டாக கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த சீஃப் கெஸ்ட்லாம் பார்த்தோன்னே குழந்தைங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? ஆச்சரியமாக இருக்கும். நானும் பிற்காலத்தில் இந்த அண்ணன் மாதிரி ஆகணும், இந்த டாக்டர் மாதிரி ஆகணும், இந்த இன்ஜினியர் மாதிரி ஆகணும், இந்த சயின்டிஸ்ட் மாதிரி ஆகணும்னு குழந்தைங்க ஸ்கூல் படிக்கும் போதே அவங்கள ஆம்பிஷனாக வச்சுக்குவாங்க. இன்றைக்கி கிறிஸ்தவங்க நம்ம எல்லாருக்கும் யார் நமக்கு ஆம்பிஷனாக இருக்கிறா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உலகத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா. நம்பிக்கையினால் தான் வாழ்க்கை. ஹல்லேலூயா. நண்பனே நீ பயப்படாதே. இந்த காலையில் பயம், திகில் உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்து, உங்கள் சூழ்நிலை குறித்து வந்திருக்கலாம். படைத்தவர் உன்னை நடத்திடுவார். ஹல்லேலூயா. ஆமென். நம்மை உருவாக்கினவருக்கு என்னன்னு தெரியும். அதிசய கல்வாரி சிலுவையில் அனைத்தும் செய்து முடித்து விட்டார். அனைவருக்கும் தெரிந்த பாடல். ஹல்லேலூயா. ஆபிரகாம் சாரால் குழந்தை பெற என்ன தேவைப்பட்டது? ஆற்றல் பெற்றது என்ன? நம்பிக்கையினால். ஹல்லேலூயா. ஆமென். செங்கடலை இரண்டாக பிளந்து நடந்தது எதனால? நம்பிக்கையினால். உலகில் இருக்கும் அவனை விட நமக்குள் இருக்கவர் பெரியவர். இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் விழு என்று சொன்னால் அது நடக்கும். மலை என்பது என்ன குறிக்கிறது? மலை போல பிரச்சனைகள். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனைகளெல்லாம் அகன்று போன்னு சொன்னால் போகும். ஹல்லேலூயா. இதுதான் நம்பிக்கை. அதனால் துதி எடுக்கணும், தூச்சிக்கிட்டே இருங்க. எரிய கோட்டையை பார்த்துட்டே இருந்தால் இடியாது. துதிங்க, நம்பிக்கையாக துதிங்க. ஹல்லேலூயா. நம்பிக்கையாக துதிக்கும் போது அந்த கோட்டைகள்லாம் நிர்மலமாகப்படும். ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய ஜீவியத்தில் எது ஃபியூலாக இருக்குது? விசுவாசம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென்.
பல்லாமா ஆயத்தமாக இருக்கீங்களா? எல்லாம் எழுந்து நிற்போமா? அண்ணன் ரெடி ஆகிட்டாங்க. எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று கைகளை தட்டி நம்ம பாட போகிறோம். ஆமென். இது ஒரு டெசர்ட் தீமில் இது ஒரு பாட்டு. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். தழும்புகளால் நீ சுகமானாய், தயவினால் மறுபடி பிறந்து விட்டாய். தழும்புகளால் நீ சுகமானாய், தயவினால் மறுபடி பிறந்து விட்டாய். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன் என்று அறிக்கை செய்து சுகமடைந்தார். ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன் என்று அறிக்கை செய்து சுகமடைந்தார். ஒரு துளி சந்தேகம் இல்லாமலே ஓடிவாய், இயேசு இன்று சுகம் தருவார். ஒரு துளி சந்தேகம் இல்லாமலே ஓடிவாய், இயேசு இன்று சுகம் தருவார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். ஆபிரகாம் சாராள் குழந்தை பெற ஆற்றல் பெற்றது நம்பிக்கையினால். ஆபிரகாம் சாராள் குழந்தை பெற ஆற்றல் பெற்றது நம்பிக்கையினால். வாக்குத்தத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர், ஏகமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர், ஏகமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். கட்டாந்தரையிலே நடப்பது போல் கடலை கடந்தன நம்பிக்கையினால். கட்டாந்தரையிலே நடப்பது போல் கடலை கடந்தன நம்பிக்கையினால். எரிகோ மதில்கள் விழுந்தனவே, 7 நாள் ஊர்வலம் வந்ததினால். எரிகோ மதில்கள் விழுந்தனவே, 7 நாள்
வாழ்க்கையில் இருக்கிற மலை போல பிரச்சனையை பார்த்து சொல்ல போறீங்க. போய் கடலை விழு என்று மலையை பார்த்து கடலில் விழு என்று சொன்னால் நடந்திடுமே. மலையை பார்த்து கடலில் விழு என்று சொன்னால் நடந்திடுமே. உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லையே, நம்பினால் எல்லாம் நடந்திடுமே. உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லையே, நம்பினால் எல்லாம் நடந்திடுமே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உம்மை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உம்மை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நாம் வாழ்வு பெறுவோம், நலமுடன் வாழ்ந்து ஜெயம் பக்கத்துல எடுப்போம். பார்த்து சொல்லுங்க. நம்பிக்கையினால் நாம் வாழ்வு பெறுவோம், நலமுடன் வாழ்ந்து ஜெயம் கை அசைத்து. எடுப்போம். பயமில்லையே, திகிலில்லையே, படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். பயமில்லையே, திகிலில்லையே, படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். பயமில்லையே, திகிலில்லையே, படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். பயமில்லையே. திகிலில்லையே, படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. படைத்தவன் நம்மை நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. அதனால எல்லா சூழ்நிலையும் பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. ஆமாம், எனக்கு ஒருவர் இருக்கிறார். ஆகாயத்து பறவைகள் எல்லாம் போஷிக்கிற தகப்பன், காட்டு புஷ்பங்கள் எல்லாம் போஷிக்கிற தகப்பன் என்னை போஷிக்காமல் இருப்பாரா? என்னை பார்க்காமல் இருப்பாரா? ஹல்லேலூயா. ஆமென். நாம் அவருடைய பார்வையில் வெளியேறப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதனால் நம்முடைய நம்பிக்கை நம்புகிறோம், எல்லா சூழ்நிலையும் அவராக மாத்திரம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம், நாம் இந்த பாடலை பாடுவோமா? நம்பிக்கை நங்குறும் நான் நம்பும் தேவனே, நம்பினோரை காக்கும் இயேசுவே. ஹல்லேலூயா. நம்பினோரை எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டார், அவர் காத்திடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாட போகிறோம். ஆயத்தமா இருக்கீங்களா? பாடலாமா? ஆமென். நல்ல சத்தமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் ஒருத்தர் உங்கள் கையை பிடிச்சிட்டு கூட இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க? ஓகே, 1000 பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம். கஷ்டத்தில் இருக்கும்போது ஒருத்தர் கையை பிடிக்கிறார், எப்படி இருக்கும்? அந்த குழந்தை தைரியமாக இருக்கும்ல. யாரோ 10 பேர் அடிக்க வராங்க, பாடி கார்டு மாதிரி ஒருத்தர் வந்து நான் பக்கத்தில் இருக்கிறேன், கவலைப்படாத, எவன் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அப்போ எப்படி இருக்கும்? தைரியமாக இருப்பாங்க. சிலவங்க பிரச்சனை போராட்டம்னா அரசியல்வாதி தேடி போவாங்க. அரசியல் சப்போர்ட் இருக்குது, லீகல் சப்போர்ட் இருக்குது. அப்போ எப்படி இருப்பாங்க? கொஞ்சம் தைரியமாக இருப்பாங்க. இந்த உலகத்தில் சில அரசாங்க அதிகாரிகள், இந்த அரசாங்கத்தில் இருக்கவங்கெல்லாம் அதிகாரம் கையில் இருக்குது, தைரியமாக இருக்கிறாங்க. சிலவங்களுக்கு பணம் கையில் இருக்குது, நான் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், சட்டத்தையே விலைக்கு வாங்கலாம், நான் சொல்கிறது தான் ரூல், நான் சொல்கிறத எழுதுவாங்க. அப்போ அவன் பணத்து மேலே நம்பிக்கையாக இருக்கிறான். இந்த உலகத்தில் ஒருத்தனும் ஒரு நம்பிக்கையில் வச்சுருக்கிறான். நான் கர்த்தரையே நம்பிக்கையாக வச்சுருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளை பார்த்து நம்பிக்கையே இல்லையா? உன் வாழ்க்கையில் என்ன சோர்ஸ்? உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருப்பதுக்கு என்ன காரணம்? இவ்வளோ தைரியமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? எனக்குள்ளே இருக்கிறவர் யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது தான் அந்த விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. அதான் சொல்கிறது, உலகத்தில் இருப்பவனும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற அதிபதியான பிசாசே இந்த அதிகாரத்தெல்லாம் வைத்து அவனை உயர்த்தி வச்சுருந்தானா, உங்களையும் என்னையும் படைச்ச தேவன் நம்மளை எவ்வளோ உயர்த்துவார்? நம்பிக்கை இருந்தால் அந்த மகிமையை நம்ம காப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் இந்த காலை வழியில் நீங்கள் நம்பிக்கையோடு இன்னும் இந்த பாடலை பாட போகிறீங்க. ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? ஆமென். பாடுவோமா?
நங்கூரம் நான் நம்பும் தெய்வம் நம்பினோரை காக்கும் இயேசுவே பரம பரிசுத்த தேவனை பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம் பரம பரிசுத்த தேவனை பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம் நம்பிக்கையும் நீதானே நங்கூரமும் நீதானே நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே நம்பிக்கையும் நீதானே நங்கூரமும் நீதானே நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே நீதானே பார்வோனை வென்றவரை துதிப்போம் எகிப்தியரை வென்றவரை துதிப்போம் பார்வோனை வென்றவரை துதிப்போம் எகிப்தியரை வென்றவரை துதிப்போம் ஆயிரம் பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தால் பாடல் பாடி முன்னேறிடுவோம் ஆயிரம் பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம் நம்பிக்கையும் நீதானே நங்கூரமும் நீதானே நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே நம்பிக்கையும் நீதானே நங்கூரமும் நீதானே நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே நீதானே கல்லறையை பிளந்தவாரை துதிப்போம் மரணத்தை வென்றவாரை துதிப்போம் கல்லறையை பிளந்தவாரை துதிப்போம் மரணத்தை வென்றவாரை துதிப்போம் மரண இருளுள்ள பள்ளத்தாக்கில் சூழ்நிலைகள் வந்தாலும் பயமின்றி முன்னேறிடுவோம் மரண இருளுள்ள பள்ளத்தாக்கில் சூழ்நிலைகள் வந்தாலும் பயமின்றி முன்னேறிடுவோம் நம்பிக்கையும் நீதானே நங்கூரமும் நீதானே நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே நம்பிக்கையும் நீதானே நங்கூரமும் நீதானே நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே நீதானே பார்வோனை வென்றவரை துதிப்போம் எகிப்தியரை வென்றவரை துதிப்போம் பார்வோனை வென்றவரை துதிப்போம் எகிப்தியரை வென்றவரை துதிப்போம் ஆயிரம் பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம் ஆயிரம் பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறுவோம் நம்பிக்கையும் நீதானே நங்கூரமும் நீதானே நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே நம்பிக்கையும் நீதானே நங்கூரமும் நீதானே நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே நீதானே கல்லறையை பிளந்தவாரை துதிப்போம் மரணத்தை வென்றவாரை துதிப்போம் கல்லறையை பிளந்தவாரை துதிப்போம் மரணத்தை வென்றவாரை துதிப்போம் மரண இருளுள்ள பள்ளத்தாக்கில் சூழ்நிலைகள் வந்தாலும் பயமின்றி முன்னேறிடுவோம் மரண இருளுள்ள பள்ளத்தாக்கில் சூழ்நிலைகள் வந்தாலும் பயமின்றி முன்னேறுவோம் நம்பிக்கையும் நீதானே நங்கூரமும் நீதானே நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே நம்பிக்கையும் நீதானே நங்கூரமும் நீதானே நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே நீதானே சொல்லுங்க நம்பிக்கை நங்கூரம் நான் நம்பும் தெய்வம் நம்பினோரை காக்கும் இயேசுவே நம்பிக்கை நங்கூரம் நான் நம்பும் தெய்வம் நம்பினோரை காக்கும் இயேசுவே பரம பரிசுத்த தேவனை பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம் பரம பரிசுத்த தேவனை பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம் நம்பிக்கை
மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஆமென். எல்லாம் எழுந்து நின்று பாடலாமா? எல்லாம் எழுந்து நின்று இந்த காலை வேளையில நம்பிக்கை நீர்தான், நங்குரமோ நீர்தான். நீர்தான், எல்லாமே நீங்க தான் சொல்ல போறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். மகிழ்ச்சியா பாடலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நல்ல சத்தமா குழந்தைங்களா? ஹல்லேலூயா. 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 ஆமென். நம்முடைய நம்பிக்கை நங்குரமான இயேசுப்பாவை எல்லா சத்தத்தை உயர்த்தி போற்றி துதிக்க போறோம். ஆயத்தமா இருக்கீங்களா? ஆமென். பாடலாமா? ஆமென். நல்லா கைகளை தட்டி நம்பிக்கை நங்கூரம் நான் நம்பும் தெய்வம், நம்பினோரை காக்கும் இயேசுவே. நம்பிக்கை நங்கூரம் நான் நம்பும் தெய்வம், நம்பினோரை காக்கும் இயேசுவே. பரம பரிசுத்த தேவன் பரலோக ராஜன் பாடி பாடி கொண்டாடிடுவோம். பரம பரிசுத்த தேவனை பரலோக ராஜன் பாடி பாடி கொண்டாடிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நீதானே. பார்வோனை வென்றவரை துதிப்போம், துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். துதிப்போம், பார்வோனை வென்றவரை துதிப்போம். சொல்லுங்க. துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். ஆயிரம் பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடை பாடி முன்னேறிடுவோம். ஆயிரம் பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடை பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நீதானே. கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம். துதிப்போம், கல்லறையை பிளந்தவரை துதிப்போம். மரணத்தை வென்றவரை துதிப்போம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கில் சூழ்நிலைகள் வந்தாலும் பயமின்றி முன்னேறிடுவோம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கில் சூழ்நிலைகள் வந்தாலும் பயமின்றி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நீதானே. நம்பிக்கை நங்கூரம் நான் நம்பும் தெய்வம், நம்பினோரை காக்கும் இயேசுவே. சொல்லுங்க. நம்பிக்கை நங்கூரம் நான் நம்பும் தெய்வம், நம்பினோரை காக்கும் இயேசுவே. பரம பரிசுத்த தேவனை பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். பரம பரிசுத்த தேவனை பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. சொல்லுங்க. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. மீண்டுமாக. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நீதானே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை நங்குரமாக அவர் இருக்கிறார். அந்த எந்த சூழ்நிலையிலும் நான் அசைக்கப்படுவதில்லை, எந்த சூழ்நிலையும் நான் விழுந்து போவதில்லை. நம்பிக்கை தான் ஒரு பெரிய மாற்றத்தை பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல இந்த நாட்கள் வரைக்கும் செய்தது. ஹல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை, எதிரிகளை, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை அனைத்தும் சுதந்தரித்தது நம்பிக்கையினால் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அந்த நம்பிக்கையை எப்படினாலும் உங்ககிட்டேருந்து எடுத்து போகணுன்னு தான் பிசாசு என்ன பண்ணுறான், முயற்சி செய்கிறான். நம்பிக்கை நம்மக்கிட்டேருந்து பிசாசு எடுத்துட்டானா நம்ம வாழ்க்கையில் அறிகுறிகள் என்ன தெரியுமா? முதலாவது சோகமான முகம், இரண்டாவது எதை இடத்துல நம்பிக்கையற்ற சொற்கள், எல்லாமே நெகட்டிவாக பேசுவோம். அடுத்தது வேதத்தை வாசிக்க மாட்டோம், செபிக்க முடியாது, சத்தியத்தை கேட்க முடியாது. வாழ்க்கையில் வர பிரச்சனைகள் உங்களை அது அமிழ்த்தி விடுகிறது போல இருக்கலாம், நாங்கள் மடிந்து போகிறோம் போல இருக்கலாம். ஆனால் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சிங்க கெபியில் கூட நீங்கள் எப்படி இருப்பீங்க? நம்பிக்கையாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. கூலாக இருந்தானையா தாவீது அப்படின்றது, கோலியாத்தை பார்க்கல, நம்பிக்கை சேனைகளின் கர்த்தர் மேலே வைத்திருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் பிரியமான சகோதர சகோதரரே, நம்பிக்கை யார் மேலே வச்சிருக்கிறோம், அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் எப்படி காத்துக்கொள்ளணும் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? அறிஞ்சுக்கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே நீர் எனக்கு சோத்திரம். ஹல்லேலூயா. அவர் தான் நமக்கு புகலிடம். உண்மைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. யாரோட வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணும்? நம்ம எல்லாரோட வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணும். அதற்கு நம்பிக்கை இருந்தால் மாத்திரமே அதை நாம் காண முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடலாமல்ல கரங்களை தட்டி இந்த காலை வேளையில் மகிழ்ச்சியோடு இந்த காலை வேளையில் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். பாடலாமா? ஆமென். Praise the Lord. Hallelujah. பாடலாமா? ஆயத்தமா இருக்கீங்களா? ஆமென். புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். புகலிடமே, புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. தோற்றுகளோடு உம்மாயே நம்புகிறேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. தோற்றுகளோடு உம்மாயே நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்வோரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்வோரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, என்னை தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, என்னை தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை அல்லாமல் யார் என்னை வைத்துக்கொள்ளும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா.
மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு மகிழ்ச்சியோடு ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியோடு என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். புகலிடமே புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. உம்மை மாத்திரமே நம்பி இருக்கேன். அற்புதங்களை செஞ்சிருங்கப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, உண்மை தான் நம்பி இருக்கேன். என் பாக்கெட்டை நம்பல. சொல்லுங்க, என் பாக்கெட்டை நம்பல. என் பலத்தை நம்பல. என் வெல்த்தை நம்பல. என் சோர்ஸை நம்பல. என் உறவுகளை நம்பல. உண்மை தான் நம்பியிருக்கேன். ஹல்லேலூயா. அந்த வரியில கடைசியில பார்க்கும்போது, உண்மை இல்லாமல் யார் என்னை உயர்த்தி கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம். ஹல்லேலூயா. நல்லா இருக்கும் போது வரவங்க, நம்ம கூட ஐக்கியம் பாராட்டுறவங்க உறவுங்க. நம்ம ஒன்றுமே இல்லாதப்ப நம்ம உயர்த்த வருவது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதனால தான் உம்மாலென்று யார் என்னை உயர்த்த கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனையோ பாவியான ஜனங்கள், எத்தனையோ பேர் இன்னைக்கு பார்க்குற உலகத்தில் அவங்களுடைய சாட்சியில் கேட்கும் போது, தற்கொலைக்கு நேராக சென்று இருக்கும் போது, வாழ்க்கையை வெறுத்து குடிப்பழக்கத்தினால, போதை வஸ்துகள்னால, குடும்ப பிரச்சனைனால அப்படியெல்லாம் வாழ்க்கை விளிம்புக்கு சென்றவர்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லாமல் வாழ்க்கையை முடித்து விடலாம் என்று சென்றவங்க வாழ்க்கையில் ஒரு ட்ராக்ஸ் மூலமாக, ஒரு ஊழியர் மூலமாக அந்த சத்தியம் போய் சென்று அந்த நம்பிக்கை அவர்கள் பெற்றனால் இன்னைக்கு அவர்கள் பெரிய ஊழியக்காரர்களாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவங்க வாழ்க்கையை மாற்றினது என்ன? நம்பிக்கை. ஹல்லேலூயா. எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுவீங்களா? உண்மை இல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அந்த வரியை பாடலாமா? உம்மை இல்லாமல் யார் என்னை உயர்த்தும்? செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை இல்லாமல் யார் என்னை உயர்த்தும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் அவரே சார்ந்து கொள்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அனைவரும் முழங்கால் படியிடுவோம். இந்த காலை வேளையில் முழங்கால் படியிட்டு, எஸ்அப்பா, இதுவரை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எத்தனையோ ஜனங்களை, எத்தனையோ பேரை நான் நம்பியிருக்கலாம். உங்களை வைக்க வேண்டிய இடத்துல எத்தனையோ ஜனங்களை, மனிதர்களை நான் வைத்திருக்கலாம். ஒரு சில பேர் எனக்கு உதவி செய்திருக்கலாம், ஒரு சில பேர் எனக்கு உபத்திரவம் செய்திருக்கலாம், ஒரு சிலர் என்னை கண்டுக்காமல் இருந்திருக்கலாம். எப்படியோ மனிதர்கள் அன்பும் மனிதருடைய முகமும் மாறும். எக்காலத்தில் மாறாதவர் நீர் ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். ஹல்லேலூயா. கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவார் என்ற வார்த்தை
இந்த காலை வேளையில் உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. வாழ்க்கையில சில நபரால காயப்பட்டு இருக்கலாம், நம்ம ஏமாந்து இருக்கலாம். அந்த காலை வேளையில தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை மகளே. எத்தனையோ முறை நீ தான் என்னை விட்டு விலகி போயிருக்க. என்னுடைய சத்தத்திற்கு விலகி, வசனத்துக்கு விலகி, போதவுடைய சொல்லுக்கு விலகி, தகப்பனுடைய சொல்லுக்கு விலகி, உன் இஷ்டம் போல கண் போன போக்கில் நீ சென்ற எத்தனையோ வேலையில நீ தூரமா போயிட்ட. ஆனால் இருந்தாலும் உன்னை அரவணைக்கிற கரத்தோடு நீ எப்ப என் இடத்துல திரும்பி வருவேன் என்று சொல்லி நான் காத்திருக்கிறேன். அதுதான் மெய்யான தகப்பன். நான் என்னை விட யாராலையும் உன்னை நேசிக்க முடியாது. என்னை விட யாராலையும் உன் மேல நம்பிக்கை வைக்க முடியாது. நீ 1000 முறை விழுந்தாலும் 1001வது முறை உன்னை கை தூக்கி எடுக்க அவருடைய கரம் பரலோகத்துக்கு நேராக, பரலோகத்திலிருந்து உன்னை நோக்கி அதை இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு பெரிய அன்பு. அந்த அன்பை நம்ம கணக்கிடவே முடியாது. இன்னைக்கு நினைக்கலாம், அவர் நம்ம மேல அன்பு வைத்தனாலதான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். நிர்மூலமாக இருப்பது அவருடைய அன்பு. சிலுவையிலே நமக்காக சிந்தின அன்பு. எத்தனையோ முறை துரோகம் செய்யும் போது, முதுகலை குத்தும் போது, சிலுவையில மீண்டுமாக அவரை அறையும் போது நம்மை நினைத்த அன்பு, நம்மை தண்டிக்காத அன்பு, நம்மை வெறுக்காத அன்பு. இத்தனை அன்பு என் மேல செலுத்துறீங்க, இருந்தாலும் அந்த உலகத்துக்கு பின்னாடி, மனிதர்களுக்கு பின்னாடி நான் ஓடி போறேனே, அவங்க அன்புதான் பெருசுன்னு போறேனே. என்னை விட முட்டாள் யார் இருக்க முடியாது இந்த உலகத்துல. எப்பொழுது என் பேதமையை விட்டு, எப்பொழுது என் முட்டாள்தனத்தை விட்டு நான் திருந்த போறேன்னு தெரியல ஆண்டவரே. ஒரு மாட்டுக்கு ஒரு சுடும்பாங்க. அடிக்கடி அடித்தும் முதுக கடினப்படுத்தி கொண்டு இருக்கிறேன், இருதயத்தை கடினப்படுத்துறேன், வசனத்துக்கு இன்னும் முழுமையா செவிசாய்க்க முடியாம இருக்கிறேன். இந்த நிலைமையெல்லாம் மாறணும்ப்பா, மாறணும் ஆண்டவரே. இந்த நிலைமை மாறும்போதுதான் அந்த மகிமையும் அதிசயத்தையும் நம்முடைய வாழ்க்கையில காணவும். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கையில அறகுறையா இருந்தோம்னா, இந்த சத்தியத்தில் அறகுறையா இருந்தோம்னா, இந்த பாடல்ல வெறும் பாடலாகவே இருக்கும், நம்ம வாழ்க்கையில கிரியா இருக்காது. இது கிரியா மாறணும்னா எனக்கு எல்லாமே நீங்க தான், எல்லாமே நீர் தந்தது என்று யோபுவை போல நாம் சரணடையும் போதுதான் இரட்டிப்பான நன்மைகளை, இழந்த ஆசீர்வாதங்களை பெற முடியும். ஹல்லேலூயா. இழந்த ஆசீர்வாதங்களை பெற முடியும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த காலையில் ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க சிந்தனைகளை சிதற விடாதீங்க. ஒப்பு கொடுத்து இந்த காலை வேளையில சொல்லுவோமா? நான் நம்பும் மனிதன் கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீர். சொல்லுங்க. நான் நம்பும் மனிதன் கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீர். சொல்லுங்க. கலங்காதே என் மகனே, கண்மணி கண்மணி போல் உன்னை காத்திடுவாய். கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். மகனே, உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். மகளே, விடுதலைக்காக காத்திருக்கலாம். இவங்க எனக்கு விடுதலை செய்வாங்களா, இவங்க இந்த கட்டுகளிலிருந்து விடுதலை தருவாங்களா என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை, என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. சொல்லுங்க.
இதயத்தில் இதயத்திலே இடம் தருவாயா தருவேன் என்று சொல்லுங்க. வருவாயா என் மகளே இதயத்திலே இடம் தருவாயா நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகனே உனக்கு நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகனே. ஹalleluya praise the Lord. இந்த காலை வேளையில சொல்ல போறீங்க. இந்த உலகத்துல இந்த காலை வேளையில நாம் ஒப்பு கொடுத்து ஒரு பாடலை பாட போகிறோம். ஹalleluya. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் ஹalleluya என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போனாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஹalleluya 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 ஆமென். இந்த பாட்டு எதை குறிக்குதுன்னா யோபுட வாழ்க்கையை குறிங்க. நம்புவதற்கு ஏதோ ஒன்று இருந்துச்சு அவன் வாழ்க்கையில். ஹalleluya. இன்னும் நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் பார்க்கும்போது யோபுவோட சரித்திரத்தை இன்னும் வச்சுருக்குறாங்க. சரித்திரம் எல்லாருமே படிக்கிறாங்க. புக் ஆஃப் ஜாப் அப்படின்னு சொல்லுவோம். அவனுக்கு எத்தனை சோதனை வந்தாலும் கடவுளை அவன் வெறுக்காமல் கடைசி வரைக்கும் எப்படி அவன் பிடிச்சு கொண்டான் என்று சொல்லி இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி அஞ்ஞானி பிள்ளைகள் எல்லாருமே நீங்கள் கேட்டிங்கன்னா ஜாப் யாருன்னு கேட்டால் எல்லாருக்கும் தெரியும். ஹalleluya. நம்ம கூட அவ்வளோ டீட்டெயிலாக படிப்போமான்னு தெரில. எத்தனாவது அதிகாரத்தில் என்னென்ன வந்துச்சு, மொத்தம் எத்தனை வசனங்கள் இருக்குது, அவங்களுடைய நண்பர்கள்லாம் என்னென்னலாம் வந்து சொன்னாங்க என்று சொல்லி அந்த 42 சாப்டரும் என்ன பண்ணாங்க முழுசாக சிலபஸில் இருக்குது. அவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வேணால் யூடியூப்பில் பாருங்கள். ஹalleluya. சர்ச்சில் மெசேஜ் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவன் வாழ்க்கை அப்படி இருந்தது. ஹalleluya. இன்றைக்கி அவன் வாழ்க்கை பல பேரை இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. அஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, இன்னைக்கு கிறிஸ்தவன் சொல்கிறானே இல்லையா, அஞ்ஞானிகள் சொல்கிறாங்க ஜாப் உட லைஃப்பில் எவ்வளோ சஃபரிங் வந்தாலும் அவன் கடவுளை என்ன பண்ணல, விட்டு விலகலை. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒன்று போச்சுன்னா என்ன பண்ணிடுறோம், விட்டுறோம். பைபிள் படிக்கிறத விட்டுறோம், ஜெபம் பண்ணுறதை விட்டுறோம், சர்ச்சுக்கு ரெகுலராக வர்றது விட்டுறோம். ஒரு சின்ன ஒரு சலைப்பு, ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம், சின்ன ஒரு கஷ்டம் வந்துச்சுனாவே நம்ம மனசு தாங்க மாட்டேங்குது. அவன் வாழ்க்கையில் ஒரே நாளில் எல்லாமே என்ன பண்ணுச்சு, இழந்தான். ஒரு நஷ்டம் வந்தால் அடுத்தது என்ன பண்ணுறோம், யோசிக்கிறோம். அவன் வாழ்க்கையை நினச்சி பார்த்துக்கோங்க. அவனை விட கஷ்டப்பட்டவன் நஷ்டப்பட்டவன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டது சரீரபகமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொல்லலாம். வெல்த்தில் நஷ்டப்பட்டவன் யோபு தான். அவ்வளோ கஷ்டம், நஷ்டம், லாஸ். அப்போ வந்து என்ன பண்ணுறான், அது கூட இல்லாமல் ஃபிசிக்கலாக என்ன ஆயிடுச்சு அவனுக்கு, அசிங்கம், எல்லாம் புண்ணு, ஓட்டால் சுரண்டானா பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ஒரு கொப்பளம் நம்ம மூஞ்சில் எங்கேயோ வந்துருச்சுன்னா, லைட்டாக சீல் பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா அது சரியானாதான் வெளியில் போகணுன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க நினைப்பீங்க. இல்லை டாக்டர்கிட்ட போவீங்க, இல்லை எப்படியோ அதை உடச்சி எடுத்துருவீங்க. அது உங்களுக்கு உறுத்தலாகவே இருக்கும். ஆனால் உடம்புல எப்படி இருந்துச்சு, கூட மாமா மச்சான் பழகின ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தானுங்க, எவனும் ஆறுதலாக வந்து நிற்கல. எல்லாம் என்ன பண்ணானுங்க, டே நீ தப்பு பண்ணியிருப்படா, அதனால தான் உன் வாழ்க்கையில் இந்த கஷ்டம், நீ செஞ்சது தப்பு, உன் பிள்ளைங்க செஞ்சது தப்பு, அதனால தான் உன் பிள்ளை செத்து போயிருக்கும். எவனும் நல்ல வார்த்தையை சொல்லவே இல்லை. பார்த்தீங்களா, எல்லா சைடுந்து நெருக்கம். கட்டின பொண்டாட்டி என்ன பண்ணி சொல்லிட்டாங்க, நீலாம் எதுக்கு உயிரோட இருக்கிற, செத்துரு. இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், என் கணவன் ஒரு வார்த்தையை என்னை சொல்லிட்டாரு, என் மனைவி ஒரு வார்த்தை என்னை சொல்லிட்டாங்கன்னா குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகள் வருது, எத்தனை கோச்சிக்கிறாங்க. இன்றைக்கி அந்த மனுஷன் எவ்வளோ அவன் சுற்றுலையும் எல்லா சைடும் கேட்டு போடுது மாதிரி எல்லா சைடும் அடி, எங்கேயுமே நிம்மதி இல்லை. ஆனால் அப்போ இருந்த அந்த மனுஷன் சொன்னான், நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. நல்லா இருந்த வாழ்க்கையை அவர் தந்தார். இன்றைக்கி அலங்கோலமாக இருந்தாலும் என் வாழ்க்கையை நல்லா மாற்ற அவளால் முடியும். இந்த நம்பிக்கையை தான் உங்களை பெரியவனாக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கி இருக்கிறத வச்சு எடை போட்டிங்கன்னா அப்படியே தான் இருப்பீங்க.
மரணமும் நீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த உலகத்தில் பெரிய பெரிய கோடீஸ்வரங்க, பணக்காரங்க எல்லாருமே இந்த தார்மீக மந்திரத்தை தான் என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க. நீங்கள் நெட்லேயே நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னாலும் பெரிய பெரிய சைக்காலஜி புக்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் ஒரு காரியத்தை ஒரு 3 மாதத்துக்கு ஒரே காரியத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் நடக்குமா? பாசிட்டிவாக சொன்னீங்கன்னா. எனக்கு இது மாதிரி ஏதோ ஒன்று பிரச்சனை நெகட்டிவாக சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆயிரும்? அது நெகட்டிவாக தான் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். இது நிஜமாக நடந்த ஒரு உண்மை. பிஸ்னஸ்லலாம் நிறையா பெரிய அச்சீவ் பண்ணவங்கலாம் இதுதான் வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். இந்த புக்கை வந்து 500 1000க்கு புக்கில் நிறைய இடத்துல விற்றுட்ருக்குறாங்க. இது உண்மை. நீங்கள் போய் இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும். மைண்டு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது என்று சொல்லி உலகத்தில் பிசாசு சொல்லி கொடுத்துருக்குறான். உன் மரணத்தை எப்படி ஒருதலைப்படுத்தணும். ஆனால் நமக்கு முன்பாக வேதத்தில் சொல்லிருச்சு, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. நீங்கள் நல்லா இருப்பேன், நல்லா இருப்பேன், என் பிள்ளைங்க நல்லா இருக்கும், என் ஊழியம் நல்லா இருக்கும், என் குடும்பம் நல்லா இருக்கும், எல்லாத்தையும் பாசிட்டிவாக பேசி பாருங்களேன். அங்கே சூழ்நிலை எவ்வளோ கேவலமாகனா இருந்துட்டு போகுது. நான் நல்லா இருப்பேன், என் குடும்பம் நல்லா இருக்கும், நான் என் வீட்டாரமாக கத்தரையே சேவிப்போன்னு சொல்லுங்களேன். கண்டிப்பாக ஒரு நாள் சேவிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. எங்கே அப்படி நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும் கடைசி வரைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹல்லேலூயா. இதுதான் தேவன் நமக்கு சொல்லித்தந்தது. அதனால் நம்புவேன் இயேசு ஒருவரை. இனிமேல் எல்லா சூழ்நிலையும் பாசிட்டிவாக மாத்திரம் பேசுங்க, நெகட்டிவாக பேசாதீங்க. ஹல்லேலூயா. பேசுவீங்களா? பேசுவீங்களா? என்ன பேசுவீங்க? நல்லா இருக்கீங்களா பிரதர் சிஸ்டர்னு கேட்டால் என்ன சொல்லணும்? நல்லா இருக்கிறேன் சொல்லுங்க. கர்த்தருடைய கிருபையினால நல்லா இருப்பேன். நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறதோட நல்லா இருப்பேன், நல்லா இருக்கிறேன், நல்லா இருப்பேன். ஹல்லேலூயா. இதை சொல்லுங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவன் சோர்ந்து போயிருந்தாலும் நீங்களே ஐயோ அல்லோல அடி வாங்கிட்டு இவனே நல்லா இருக்கும் போது நான் நல்லா இருக்க மாட்டேனான்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுவான்? அவனுக்கு விசுவாசம் வந்துடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுவீங்களா? பூமியே நிலை குளிந்து போனாலும் என் நம்பிக்கை எந்த சூழ்நிலை நிலை குலையாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுவோமா? ஒப்பு கொடுத்து கண்களை மூடி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும்
இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை இந்த காலை வேளையில் இந்த ஒரு இடத்துல வந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நான் அவனை நம்புகிறேன், நீங்கள் ஒப்பு கொடுத்துருக்கீங்க. இந்த நம்பிக்கையில் நிலைத்திருங்க, விசுவாசத்தில் நிலைத்திருக்கு என்ற சத்தம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த காலை வேளையில் ஒரு நம்பிக்கையோடு விடுதலையோடு நீங்கள் கடந்து சொல்ல போகிறீங்க. நீங்கள் வரும்போது எப்படி வேணாலும் வந்திருக்கலாம். இந்த ஆராதனை முடிந்து கடந்து சொல்லும் போது நம்பிக்கையின் நிச்சயத்தோடு, வாழ்க்கையில் ஒரு நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு நீங்கள் கடந்து சொல்ல போகிறீங்க. தேவனங்களோடு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுங்க. தொடர்ந்து பகுதியில் தேவனத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.